ஆமாம், இந்த வீடியோ மூலமாக நாங்கள் இன்று ஒரு புதிய சட்ட திருத்தம் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். அதாவது குறிப்பாக தற்போது நாட்டில் பெரும்பாலாக பேசப்படுகின்ற போதைப்பொருள் சம்பந்தமாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு திருத்த சட்டத்தை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அதாவது இலங்கையை பொறுத்தவரை 2 சட்டங்கள் போதைப்பொருள் சம்பந்தமாக காணப்படுகின்றது. மிக பழைய சட்டம், பிரித்தானிய காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் இந்த பாய்சன்ஸ், ஓபியம் அண்ட் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆர்டினன்ஸ் சொல்லப்படுகின்ற இந்த கட்டளை சட்டம். இதனை விட ஒரு கன்வென்ஷன் ஒன்று இருக்கின்றது. அந்த கன்வென்ஷனுக்கு பயன் கொடுப்பதற்காக இலங்கையில் கொண்டு வரப்பட்டதுதான் கன்வென்ஷன் ஆன் இலிசிட் ட்ராஃபிக் இன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் நம்பர் 1 ஆஃப் 2008. இந்த 2 சட்டங்கள் காணப்படுகின்றன. ஆகவே பழைய சட்டம் அடிக்கடி திருத்தப்பட்ட சட்டம் தான் இந்த பாய்சன்ஸ், ஓபியம் அண்ட் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆர்டினன்ஸ் என்று சொல்லப்படுவது. இதில் இந்த நீண்ட காலமாக இந்த குறைபாடு என்று சொன்னால் இலங்கைக்குள் கைது செய்யப்படுகின்றதோ, இலங்கைக்குள் உற்பத்தி செய்யப்படுகின்றதோ, இலங்கைக்குள் உடமையில் வைத்திருக்கிற போது என்கிற போது இந்த சட்ட ஏற்பாட்டை கொண்டிருந்தது. ஆனால் தற்போது இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் நீண்ட காலமாக பார்க்கிற போது இந்த போதை வஸ்துக்கள் பெரும்பாலும் கைது செய்யப்படுவது அல்லது அந்த பிடிக்கப்படுவதுங்கன்னு சொன்னால் ஹை சிசி. ஆக இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த ஹை சிசியில் நடக்கிற, அதாவது ஆழ்கடலில் நடக்கிற போது என்ன செய்யலாம் என்று, இலங்கைக்குள் என்று வருகிற போது அது இலங்கைக்குள் என்றால் நிலப்பரப்பு மட்டுமல்ல, உள்ளே காணப்படுகின்ற நீர்ப்பரப்பிலும் அதனை விட டெரிட்டோரியல் வாட்டர்னு சொல்லக்கூடிய இலங்கையினுடைய அந்த பேஸ் லைன், அதிலிருந்து அளவிடக்கூடிய 12 நாட்டிக்கல் அதாவது கடல் மைல்கள் என்று சொல்வார். இந்த கடல் மைல்கள் இலங்கையை சொந்தமானது, இலங்கை போல தான் கருதப்படும். ஆகவே அது கடல் என்று சொன்னாலும் இலங்கையை பொறுத்தளவில், இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தளவில், இலங்கை அரசை பொறுத்தளவில் அந்த நீர்ப்பரப்புகளும் இலங்கை அரசுக்கு உட்பட்டது. முழுமையான இறைமை இலங்கைக்கு இருக்கின்றது அந்த கடற்பரப்பில். அதாவது இலங்கையினுடைய சொன்ன கரையோரத்தில் இருந்து கிட்டத்தட்ட 12 கடல் மைல்கள் தூரத்துக்கு இலங்கைக்கு முழுமையாக நீர் சொந்தமானது, அதற்கு வளங்கள் சொந்தமானது. இலங்கையில் உள்ள ஒரு நிலப்பரப்பில் இருக்கிற அனைத்து சொந்தங்களும் உரிமைகளும் இந்த கடலும் இருக்கிறது. ஆனால் இதற்கு அப்பாற்பட்டு பார்க்கிற போது தான் அங்கே ஆழ்கடல் உருவாகிறது. இந்த ஆழ்கடலில் பொறுத்தளவில் சர்வதேச சட்டமாக குறிப்பாக சொல்லக்கூடிய UNCLOS என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் லோ ஆஃப் த சி கன்வென்ஷன் என்று சொல்வார்கள். இந்த கன்வென்ஷனை பொறுத்தளவில் அவை அந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு அப்பால் ஆழ்கடல் ஆரம்பிக்கின்றது. அவை தற்போது இலங்கையை பொறுத்தளவில் பொதுவாக ஒன்றில் விமானம் மூலமாக போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுகின்றன. அல்லாவிட்டால் பெரும்பாலுமாக சொல்லுகிற போது இந்த கடல் மூலமாக கொண்டு வரப்படுவது அநேகமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் இவர்களை கைது செய்கிற போது முதலாவது பிரச்சனை, இலங்கையர் என்று சொன்னால் இலங்கை ஒன்று ஆழ்கடலில் பிடிக்கிற போது அவர்களுக்கு இலங்கைக்கு நியாய ஆதிக்கம் இல்லை என்ற பிரச்சனை வருகிறது. 2வது, வெளிநாட்டவர்களை கைது செய்கிற போது என்ன செய்ய வேண்டும் என்ற பிரச்சனையும் வருகின்றது. ஆக இந்த பிரச்சனைகளை கருத்தில் கொண்டுதான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஏற்கனவே இந்த நாங்கள் குறிப்பிட்டது பாய்சன்ஸ் அண்ட் ஓபியம் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆர்டினன்ஸுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்போ அதன் மூலமாக புதிய பிரிவு அங்கே புகுத்தப்பட்டிருக்கின்றது. இருக்கிற பிரிவு அதை அடுத்து நாங்கள் புதிய பிரிவை இருக்கணும். என்ன சொன்னால் இருக்கிற பிரிவு இந்த கடத்தல், ட்ராஃபிக்கிங், பொசஷன் 2ஐயும் கடுமையாக குற்றமாக அடையாளம் கண்டிருப்பதுடன் அவருக்கு தண்டனையும் வழங்கியிருக்கிறது. ஆகவே அது குறிப்பாக இந்த 54A(1)B பொறுத்தளவில் ஓபியம், மோர்ஃபைன், கொக்கைன், ஹெரோயின் மற்றும் மெதம்ஃபீட்டமின் அல்லது கனபிஸ் இவை போன்றவற்றை கடத்தல், உடமையில் வைத்துதல் குற்றம் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவை தற்போது எங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் இந்த வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டால் என்ன செய்வது, உள்நாட்டவர்களோட இந்த ஆழ்கடலில் கைது செய்யப்பட்டால் இந்த பொருட்களுடன் என்ன செய்வது. ஆகவே தான் இதுக்கு புதிய பிரிவை கொண்டு வருவதற்கு சின்ன ஒரு ஆராய்ச்சியும் நடத்தப்பட்ட இதை நாங்கள் கொண்டு வர முடியும். அதாவது
இலங்கை பாராளுமன்றத்துக்கு சட்டமாக்கக்கூடிய தகுதி இலங்கை நிலப்பரப்பில் தான் இருக்கிறது. அதான் நிலப்பரப்புன்னு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த நீரையும் உள்ளடக்கும். வெளிநாட்டில் இருப்பவருக்கு அல்லது நாட்டுக்கு வெளியே இருப்பவருக்கு இலங்கை பாராளுமன்றம் சட்டமாக்க முடியுமா என்றால் அது ஒரு பிரச்சனைக்குரிய விடயம். அது இலங்கை சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தால் அது சில வேளை ஏற்புடையதாக வரும். ஆனால் இலங்கைக்கு முற்றிலுமே சம்பந்தம் இல்லாத ஒரு விடயத்தில் இலங்கை சட்டமாக்க முடியுமா என்றால் இல்லை என்றதான் விடயம். என்றால் பாராளுமன்றம் இலங்கைக்கு உரிய பாராளுமன்றம், இலங்கை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மட்டும் இலங்கை மக்களின் நடவடிக்கையால் பிஹேவியர்ஸை ஒழுங்குபடுத்துவதுதான் அவர்கள் சட்டமாக்க முடியுமா, அதை மீறி சட்டமாக்க முடியாது. அதுக்காக நாங்கள் பல விடயங்களை பார்க்கிறது. குறிப்பாக இந்த UNCLOS என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சி என்ற அந்த கன்வென்ஷனை பார்க்கும்போது 27வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்க டெரிட்டோரியல் ஓட்டல் தொடர்பாக. பொதுவாக டெரிட்டோரியல் ஓட்டல் தொடர்பாக டெரிட்டோரியல் ஓட்டல் ஒரு ஷிப் ஒன்று செல்கிற போது பொதுவாக கைது செய்தல் ஆகாது, ஆனால் இன்வெஸ்டிகேஷன் செய்யாதால் ஆகாது. ஆனாலும் இந்த போதைப்பொருள் கடத்தல் அல்லது விற்பனை போன்றவை நடைபெறுகிறதுன்னு சொன்னால் அவற்றை அந்த கப்பல்களை கைது செய்யும். அது டெரிட்டோரியல், அது பொதுவாகவே நமக்கு என்ன சட்டத்தில் ஏற்கனவே இருக்கிறது. ஆகவே அதை நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால் சட்டத்தில் ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருக்கு, அதுக்கு அமைவாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட முடியும். ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்றால் அடுத்தது ஐசிசியில் போகிற போது பிடிக்க முடியுமான்னு அடுத்தது எங்கள் பிரச்சனை வெளிநாட்டவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற போது இன்வால்வ் ஆகிற போது என்ன செய்ய முடியும். இதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து, அதாவது வெளிநாட்டு தேசியத்தவர் ஆழ்கடலில் இலங்கை பிரஜையாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு தேசியத்தவராக இருக்கலாம், ஆழ்கடலில் கடத்துகிற போது இவ்வாறான ஏற்கனவே நான் குறிப்பிட்ட இந்த ஓபியம், மோஃபெயின், கொக்கெயின், ஹெரோயின், மொதஃபென்டமின் அண்ட் கனபிஸ் போன்ற இந்த கடத்தல் அல்லது உடைமையில் வைத்திருத்தல். ஏன்னு சொன்னால் இவர்கள் அவ்வாறு பெரிய கப்பலில் கொண்டு வந்தால் இங்கே சிறிய போட் மூலமாக இலங்கையில் கொண்டு வரப்பட்டிருப்பதாக பல சந்தர்ப்பங்களில் அறியப்பட்டிருக்கின்றது, கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த வெளிநாட்டவர்கள் என்று வருகிற போது அல்ல இலங்கை பிரஜையாக இருக்கலாம், அல்ல இலங்கையில் வதிப்பவராக இருக்கலாம், இலங்கை பிரஜை இல்லாமல் கூட வதிப்பவராக இருக்கலாம். இவர்கள் இவ்வாறு உடைமையில் வைத்திருக்கிற போது ஆழ்கடலில் இதுவரையும் உள்ளடக்கப்படவில்லை, தற்போது இதனை உள்ளடக்கப்படுகின்றது. அதில் இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். இந்த UNCLOSிலே சொல்லப்பட்டிருக்க 108வது உறுப்பிலே சொல்லப்பட்டிருக்க ஆழ்கடலில் கப்பலில் கடத்தப்படும் போதைப் பொருட்களை அடக்க ஒத்துழைக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு கடப்பாடு கன்வென்ஷன் மூலமாக உருவாயிருக்கின்றது. ஆழ்கடலில் இவ்வாறு போதை வச்சு கடத்தப்படுகிற போது அல்லது உடைமையில் வைத்திருக்கிற போது அவை சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதற்கு UNCLOS கூட அதிகாரம் வழங்கியிருக்கிறது ஒவ்வொரு அரசுக்கும். ஆகவே அந்த அடிப்படையும் கொண்டுதான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகின்றது. அவை இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட கப்பல், அதாவது இங்கே ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்று சொன்னால், ஏதோ ஒரு நாட்டில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் வருகிற போது அங்கே போதை சம்பந்தமான பிரச்சனை வருகிற போது நாங்கள் அந்த நாட்டு தூதுவராலயம் மூலமாக அந்த பிணக்களை செட்டில் பண்ணிக்கொள்ள முடியும், அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். ஆகவே அந்த விடயத்தை விட்டு இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட கப்பலாக இருக்கிற போது அல்லது நாடற்ற கப்பல், அதாவது எல்லா கப்பல்களும் ஏதோ ஒரு நாட்டில், அது நிச்சயமாக அந்த நாட்டில் தான் பதிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு நாட்டில் பஹாமாவில் தான் அநேகமான கப்பல்கள் பதியப்பட்டிருக்கு. அங்கு பதிவு செய்வது இலகு என்ற அடிப்படையிலும் அவருடைய பதிவின் பின்னான பராமரிப்புகள் அதிகமாக இருப்பதனாலும் அநேகமான கப்பல்கள் அங்கு தான் அவை ஏதாவது ஒரு நாட்டில் அது பதிவு செய்யப்பட்டு அந்த கொடியை அந்த கப்பல் கொண்டிருக்க வேண்டும். அந்த கப்பல் அந்த நாட்டு கப்பலாகத்தான் அங்கே, அதாவது வேறொருவர் சொந்தமாக இருக்கக்கூடும், அந்த கம்பெனி வேறு நாட்டில் இருக்கக்கூடும், ஆனால் அது எங்கே பதிவு செய்யப்பட்டு இந்த கொடியை தாங்கி இருக்கிறதோ அந்த கப்பல் அந்த நாட்டுக்குரிய கப்பலாக கருதப்படும். அவை இங்கு ஒன்றில் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் ஆக இருக்கலாம், அல்லாவிட்டால் நாடற்ற கப்பல், அங்கே எந்த விதமான கொடியும் இல்லாமல் நாடற்ற கப்பலாக இருக்கிற போது அது ஆழ்கடலில் எங்களுடைய பிரஜையாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டவராக இருக்கலாம். இவர்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஹெரோயின், கொக்கெயின், மோஃபின், ஓபியம் இவை சம்பந்தமாக ஏதாவது ஒரு உற்பத்தி நடவடிக்கைகள் ஈடுபடும். ஏன்னு சொன்னால் தற்போது இருக்கிற இந்த டெக்னாலஜியின் வளர்ச்சியின் காரணமாக இந்த பொருட்களை சில பொருட்களை பொறுத்தவரை இவைகள் கெமிக்கல், சில பொருட்கள் உற்பத்தியாகிற தாவரங்கள். அவை இந்த கெமிக்கலை பொறுத்தவரை அவர் அங்கு உற்பத்தி செய்தார் என்று சொன்னால், கப்பலிலே வைத்ததை செய்து அதையே விற்பார்களாக இருந்தால் அதனை நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு. அவ்வாறாக அவர் கப்பல் உற்பத்தி செய்கிறார் என்று சொன்னால் அவர்களை கைது செய்ய முடியும். அதாவது வெளிநாட்டவராக இருந்தாலும் ஆழ்கடலில் நடந்தாலும் அவர்களை இலங்கை அரசாங்கம், இலங்கை படையினர் கைது செய்து அதன் மூலமாக போலீஸில் ஒப்படைக்க முடியும். அதற்கு நாங்கள்
எங்கு வழக்கு தொடர்வது என்ற பிரச்சனை. ஏனென்று சொன்னால் இலங்கை நீதிமன்றங்களுக்கு இந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை. ஆழ்கடலில் என்று பார்க்கிற போது இப்போது யூடிகேச் ஆக்ட் இருக்கின்றது. யூடிகேச் ஆக்டிலே நீங்கள் பார்க்கிற போது பைரசி கடற்கொள்ளை மட்டும்தான் ஆழ்கடலில் இலங்கை நீதிமன்றங்கள் வழங்க முடியும். ஆகவே தான் இங்கே ஒரு பிரச்சனை எழுகின்றது. ஆகவே தனியாக பாய்சன் அண்ட் ஓபியம் டேஞ்சரஸ் ஆக்டை திருத்துவது மட்டுமல்ல, ஜூடிகேச் ஆக்டை திருத்தி நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டிய அவசியம் அங்கே காணப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் இந்த ஜூடிகேச் ஆக்டும் இதனுடன் சேர்த்து இரண்டும் சிமல்டேனியஸ்லி திருத்தப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் ஜூடிகேச் ஆக்டிலே இதுவும் அதிகரிக்க அதாவது ஆழ்கடலில் இவ்வாறு இந்த பாய்சன்ஸ், ஓபியம் அண்ட் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆர்டினன்ஸுகள் ஏதாவது குற்றம் புரியப்பட்டிருந்தால், அல்லது நான் ஏற்கனவே குறிப்பிட கன்வென்ஷன் ஆன் இலிசிட் டிராஃபிக் இன் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராஃபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் நம்பர் 1 of 2008 இந்த 2 ஆக்டுகளை ஏதாவது ஆழ்கடலில் நடந்தால் அவரையும் கைது செய்து நீதிமன்றமும் அதாவது ஹைகோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தால் ஹைகோர்ட் அதனை வழங்கி தீர்ப்பளிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியபடியும் இந்த உடைமை, அதாவது நாங்கள் உற்பத்தியை சொல்லிவிட்டோம், உடைமை கட்டாயம் சொல்ல வேண்டியது அடுத்தது. உடைமையை பொறுத்தளவில் அல்லது உடைமை அல்லது கடத்தலை பொறுத்தளவில் இதே போன்றுதான் அது இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் அல்லது நாடற்ற கப்பலில் அவர் ஆழ்கடலில் இலங்கை பிரஜையாக இருக்கலாம் அல்லது அல்லாமல் இருக்கலாம். அவர்கள் இவ்வாறு ஹெரோயின், கொக்கையின், மோர்ஃபின், ஓபியம் இவற்றை கடத்துவார்களாக இருந்தால், அல்லாவிட்டால் இவற்றை உடைமையில் வைத்திருப்பார்களாக இருந்தால், அந்த உடைமைக்குரிய அளவு இந்த பாய்சன், ஓபியம், டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆர்டினன்ஸிலே ஷெடியூல் 3 Part 3 சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 3 column 2 சொல்லப்பட்டிருக்கு. இந்த அளவுகளை வெஞ்சுகின்ற போது தான் அது குற்றமாக வரும் என்று சொல்லி அவை அந்த குற்றங்கள் அந்த அளவுகளுக்கு மேலே அவர் கொண்டிருக்கிற போது அவர்களை தண்டிக்க முடியும். அது மட்டுமல்லாது இந்த கப்பலையும் கூட பறிமுதல் செய்வதற்கான அதிகாரம் தற்போது இந்த நீதிமன்றம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே சுருக்கமாக சொல்லுவமாக இருந்தால் இறுதியாக அதாவது இங்கு தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த போதை வஸ்து வருகையை தடுப்பதற்காக, குறிப்பாக கடல் மூலம் வருகின்ற தாய்வை தடுப்பதற்காக இலங்கை சட்டத்தில் காணப்பட்ட ஒரு லூப் ஹோல்ஸ் தற்போது அடைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆழ்கடலில் வைத்து ஒருவரை கைது செய்ய முடியும் என்கின்ற அந்த தத்துவம், அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆழ்கடலில் இலங்கை பதிவு செய்யப்பட்ட கப்பலில் அல்லாவிட்டால் நாடற்ற கப்பலில் இலங்கை பிரஜையாக இருக்கலாம், இல்லை இலங்கை பிரஜை அல்லாதவராக இருக்கலாம், இவரேனும் ஒருவர் இவ்வாறான தவறை, அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த போதைப் பொருட்களை உற்பத்தி செய்தால், கடத்தினால் அல்லது உடைமையில் வைத்திருந்தால் அவர்கள் குற்றம் புரிந்தவராக காணப்படுவதுடன் நீதிமன்றத்துக்கு யூடிகேச் ஆக்ட் திருத்தப்பட்டு அதன் மூலமாக யூடிகேச் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் அவர்கள் விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டிக்க முடியும். இந்த தண்டனை குறிப்பாக மரணதண்டனையாக இருக்க முடியும், அல்லாவிட்டால் லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட் ஆயுட்கால தண்டனையாக, மறியல் தண்டனையாக இருக்க முடியும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்வோம். நன்றி.